சிறுவன் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருக்கும் எம்எல்ஏ பூவே ஜெகன்மூர்த்தி ஹைதராபாத்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. காதல் விவகாரத்தில் சிறுவனை ஏடிஜிபி வாகனத்தில் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி எம்எல்ஏமான ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக நீதிபதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் ஜெகன்மூர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கில் காவல்துறை அவரை வேண்டுமென்று சேர்த்துள்ளதாக வாதிடப்பட்டது. மேலும் சிபிசிஐடி விசாரணைக்கு தான் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு காவல்துறை தரப்பில் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜெகன்மூர்த்தியை சந்தித்த சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி விசாரணை தற்போது ஆரம்ப நிலையில் உள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் மூளையாக செயல்பட்டது ஜெகன்மூர்த்தி தான் என்பது ஆதாரத்துடன் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பதால முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் மேலும் ஏடிஜிபி வாகனத்தில் சிறுவன் கடத்தப்பட்டது உண்மைதான் என்று ஏடிஜிபியே ஜெயராமன் ஒப்புக்கொண்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சிறுவன் கடத்தல் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மகேஸ்வரி என்பவர் அளித்த வாக்குமூலம் மற்றும் செல்போன் உரையாடல்களை எல்லாம் கேட்கும் போது இந்த சம்பவத்தில் பூவே ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு உள்ளது என்பதற்கு ஆரம்ப கட்ட முகாதாரங்கள் உள்ளதால ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். சிறுவன் கடத்த வழக்கில் முன்ஜாமீன் கிடைக்காத நிலையில் பூவே ஜெகன்மூர்த்தி தொடர்ந்து தலைமறைவாகி இருந்து வருகிறார். தலைமறைவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை 4 தனிப்படைகள் அமைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை தேடி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் தர மறுக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் நாட ஜெகன்மூர்த்தி டெல்லிக்கு சென்று இருக்கலாம் என தகவல் வெளியாகி இருந்த நிலையில் டெல்லி சென்றால் தனிப்படையினர் பிடித்து விடுவார்கள் என்று தெரிந்து ஹைதராபாத்தில் ஜெகன்மூர்த்தி பதுங்கியிருப்பதாக தற்போது புதிய தகவலாகி வெளிவந்திருக்கிறது. இந்த நிலையில் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வர இருக்கிறது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.